திருவண்ணாமலைக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியுமா? திருவண்ணாமலையை பிரபுலதேவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்தவன் தான். அவரோட நெருங்கிய நண்பன் தான் அருணகிரிநாதன். அவர் ஒரு நல்ல முருகர் பக்தர். அதே சபையில சம்பந்தன் அப்படிங்கிற ஒரு அம்பாள் பக்தனும் இருந்தான். ஆனா அவன் கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சவன். மன்னரும் அருணகிரிநாதரும் நெருக்கமா இருக்கிறத பிடிக்கல. அதனால அருணகிரிநாதன் போட்டி கலைச்சான். எல்லாரும் இருக்கிற சபையில நான் அம்பாள் அழைத்து காட்சி அளிக்கிறேன், அதே மாதிரி அருணகிரிநாதரும் முருகனை அழைச்சு காட்சி அளிக்கட்டும் அப்படின்னு சொன்னான். போட்டியும் ஆரம்பித்தது. சம்பந்தன் அம்பாளை பாடி அழைத்தான். ஆனால் என்னவோ கூப்பிடாமலே ஓடி வரும் அம்பாள் சம்பந்தன் அழைத்து வரவில்லை. அவன் தோல்வியடைந்தான். அடுத்தபடியாக அருணகிரிநாதரும் திருப்புகளை பாடி முருகனை அழைத்தார். ஆனால் முருகன் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று தன்னோட மனக்கண்ணில் பார்த்தார். அம்பாள் முருகனை பிடித்து வைத்து திருவிளையாட ஆடினார். இதை அறிந்த அருணகிரிநாதர் சங்க வகுப்பு மயில் விருத்தம் பாடலை பாடினார். இதை கேட்ட அம்பாள் தன்னை மறந்து முருகனின் பிடியை தளர்த்தாள். சிறிது நேரம் கூட தாமதிக்காத முருகன் மயில் மேல் ஏறி திருவண்ணாமலை கோவிலில் இருக்கும்